ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கோடைக்காலம், ஒரு சம்மர். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணதேவராயர், நம்ம விஜயநகர பேரரசோட மன்னர் கிருஷ்ணதேவராயர், அவர் தர்பார் அரசவையை கூட்டுறார். மக்கள் எல்லாம் யார், மக்கள், மந்திரிகள், துணை அமைச்சர்கள் எல்லாரும் அங்கே வந்து புலவர்கள் எல்லாரும் கூடுவாங்க அந்த அரசவையில். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தெனாலிராமன் வேகமாக வர்றார். வந்துட்டு, ராஜா எனக்கு 15 நாள் லீவ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ராஜாவும் சரி நீ 15 நாள் லீவில் போ, ஆனால் 15 நாள் கழித்து நீ உடனே வந்துடணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நிறைய அரசாங்க சம்மந்தமாக நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குது, நீ கூட இருந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், போயிட்டு சீக்கிரம் வந்துடுன்றார். உடனே தெனாலிராமன் சரிங்க மன்னான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். போனால் 1 மாதம் ஆச்சு, காணோம். ராஜா ரொம்ப கவலைப்படுறார். இதுதான் சந்தர்ப்பம்னு கூட இருக்க மந்திரிகள், அமைச்சர்கள் எல்லாரும் ராஜா கிட்ட தெனாலிராமனை பற்றி, அவர் இப்படி பண்ணுறாரு, இவ்வளோ தப்பு பண்ணுறாரு அப்படின்னு நிறைய அவரை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ராஜாட்ட. எப்பயுமே நம்ம மக்களுக்கு என்னென்னா, யாரையாவது பிடிக்கலன்னு வைங்களேன், அவங்கள பற்றி ஊர் ஃபுல்லாக தப்பட்டு அடிப்பாங்க. அவங்கள பற்றி ஒரு ராங்கான ஒரு நெகட்டிவாக எல்லார்ட்டையும் பேசுவாங்க. அதே வேலை தான் மந்திரிகளும் செய்கிறாங்க. மந்திரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ராஜா கோவத்தோடு இருக்கார். இப்போ 1 மாதம் கழித்து தெனாலிராமன் வர்றார். உடனே ராஜா பயங்கர கோமா வேற இருக்கார். என்ன தெனாலிராமன் 15 நாளில் வர்றேன்னு சொல்லிட்டு 1 மாதம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ராஜா, நான் அந்த 1 மாதத்தில் இந்த சம்மர் லீவில் போய் என்ன பண்ணேன்னா, மந்திரம் மாயம் எல்லாத்தையும் கற்றுட்டு வந்திருக்கேன். நான் நிறைய மாய சக்தி, மந்திர சக்திலாம் எனக்கு தெரியும். நான் நினச்சேன்னா பெரிய பெரிய கால்வாய்கள், கிணறுலாம் நான் வந்து மூடிடுவேன். கண்ணுக்கு தெரியாமல் என்னால் மறைய வைக்க முடியும், அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்றார். ராஜாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ராஜா சிரிக்கிறாரு. அந்த அரசவையில் உட்காந்துருக்க எல்லா மந்திரிகள் எல்லாரும் சிரிக்கிறாங்க, கக்க சிரிக்கிறாங்க. உடனே தெனாலிராமன் அமைதியாக இருக்கார். ராஜா, என்ன நீ சொல்கிற? பெரிய பெரிய கால்வாய், பெரிய பெரிய கிணறுலாம் உன் மந்திர சக்தியில் நீ காணா போட்டுருவியா, மறைய வச்சிருவியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் மன்னா, என்னால் முடியும் அப்படிங்கிறாரு. நாளைக்கு எல்லாரும் என் கூட வாங்க, நான் கால்வாய் கிணறு எல்லாம் என்னென்ன என்னால் மறைய வைக்க விடுவேன், அதனால காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ராஜாவும் சரின்னு சொல்லிட்டு மறுநாள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஹார்ஸில் போகிறாங்க. முன்னாடி யார் போகிறா? நம்ம தெனாலிராமன். பழி காமிக்கணும்ல, போகிறாரு. முன்னாடி போயிட்டுருக்கிறாரு. அந்த சிட்டி, நம்ம இப்போ ஊர் இருக்குல்ல, நம்ம மதுரை, சென்னை அந்த மாதிரி சிட்டி இருக்கும். சிட்டிக்கு வெளியே கிராமங்கள் இருக்கும், வில்லேஜ் இருக்கும். அது மாதிரி ஒரு சிட்டியை விட்டு வெளியே வர்றாரு, கிராமங்களுக்கு சைடு வர்றாரு. கிராம சைடு அவுட்ரு, கிராம சைடு போகிறார். ஒரு பெரிய கிராமம் இருக்குது, நிறைய வயல் இதெல்லாம் நிறையா இருக்குது. அங்கே வந்து குதிரையை நிப்பாட்டுறார். ராஜா, என்ன தெனாலிராமா அப்படின்னு. இல்லை, இந்த ஊரில் 7 கால்வாய் வந்து இருக்கணும், இப்போ 3 கால்வாய் தான் இருக்குது, 4 கால்வாய் நான் மறைய வச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறார். உடனே டக்குன்னு ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே மந்திரியை கூப்பிட்றாரு. இங்கே 7 கால்வாய் தானே கட்ட சொன்னேன், நீ 3 கால்வாய் தான் வச்சுருக்க, 4 கால்வாய் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. தண்ணி போகிறவே அந்த இது. உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, இவர் வந்து 7 கால்வாய் தோண்ட சொன்னீங்க, இவர் 3 தான் செஞ்சுருக்காரு, 4 கால்வாய் காணோம் அப்படின்றாரு. இவர் ஊழல் பண்ணி அந்த காசெல்லாம் இவர் எடுத்துக்கிட்டாரு, மந்திரி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தெனாலிராமன் சொன்னார். அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சது, ரொம்ப நீ என்னைய மட்டும் ஊர் மக்களை ஏமாத்தலை, என்னையும் நீ சேர்த்து ஏமாத்திருக்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு மந்திரி மேலே ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே போர் வீரர்களை கூப்பிட்டு மந்திரியை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்ட்டார். உடனே போர் வீரர்கள்லாம் மந்திரியை தரம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ தெனாலிராமன் சொல்கிறாரு, ராஜா, நான் 15 நாள் லீவில் தான் போனேன், ஆனால் சிட்டிக்குள்ளே நகரத்தில் வந்து கிணறு கால்வாயெல்லாம் தோண்டிட்டு வெளியே இருக்க வில்லேஜ் கிராமத்து சைடில் அவர் எதுவுமே செய்யலை. எல்லாமே காசெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. கிணறு தோண்டினேன், கால்வாய் தோண்டினேன், இதெல்லாம் பட்டு அந்த காசை மந்திரி எடுத்துட்டாரு. இதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு.
இந்தா 1000 பொற்காசுகள் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 1000 பொற்காசுகள் எடுத்து நம்மளோட தெனாலிராமன்ட்ட கொடுக்குறாரு. தெனாலிராமனும் ஹாப்பியாக வாங்கிட்டு போயிட்டார். யாருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்களை நம்ப வச்சு நான் இதை செய்கிறேன், இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாமல் இருக்கக்கூடாது. அது பெரிய நம்பிக்கை துரோகம். அது யாருக்குமே பண்ணக்கூடாது. சரியா? ஒருத்தனை நம்ப வச்சுட்டு அது செய்யாமல் இருக்கிறது, அதான் நம்பிக்கை துரோகம். சரியா? ஆச்சு. நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.